சூரஜ்பூர் என்ற சிறிய கிராமத்தில் மனோஜ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் மனோஜ் பெரிய கனவுகளைக் கொண்டிருந்தார். சிறுவயதிலிருந்தே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மற்றும் தனது கிராமத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈர்க்கப்பட்டார். தினமும் மாலையில் பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து எழுச்சியூட்டும் தலைவர்களைப் பற்றி படிப்பார். ஒரு நாள் அவரது பள்ளி ஆசிரியர் அவரிடம் ஐஏஎஸ், இந்திய நிர்வாக சேவை மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றலாம் என்று கூறினார். மனோஜின் இதயம் உறுதியாக இருந்தது. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக விரும்பினார். கிராமத்தில் வாழ்க்கை எளிதாக இல்லை. மனோஜின் குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியாமல் தவித்தது. அவரது தந்தை ஒரு விவசாயி மற்றும் அவரது தாய் வீட்டில் ஓய்வின்றி வேலை செய்தார். அவர்களின் கஷ்டங்கள் இருந்தபோதிலும் அவர்கள் மனோஜின் கல்வியை ஆதரித்தனர். இது அவரது சிறந்த எதிர்காலத்திற்கான திறவுகோல் என்பதை அறிந்து கொண்டனர். பள்ளிப் படிப்பை முடித்த மனோஜ் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராவதற்காக ஊருக்குச் சென்றார். பயணம் சுமூகமாக இல்லை. அவர் பகுதி நேர வேலைகள், தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் எண்ணற்ற சவால்களை ஏமாற்ற வேண்டியிருந்தது. பலமுறை தோல்வி அவரது கதவை தட்டியது. ஆனால் அவரது உறுதி ஒருபோதும் அசையவில்லை. அவர் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போதெல்லாம் அவர் தனது பெற்றோரின் தியாகங்களையும் தன்னை நோக்கிய கிராமவாசிகளின் கனவுகளையும் நினைவு கூர்ந்தார். இறுதியாக பல வருட கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பிறகு மனோஜ் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். தேர்வு முடிவுகள் வெளியான நாளை கிராமமே கொண்டாடியது. மனோஜின் வெற்றி அவனுடையது மட்டுமல்ல, இது சூரஜ்பூரில் ஒவ்வொரு கனவு காண்பவருக்கும் கிடைத்த வெற்றியாகும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மனோஜ் தனது கிராமத்திற்கு திரும்பினார். மின்சாரம், சிறந்த பள்ளிகள் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை கொண்டு வந்தார். அவர் பல இளம் மனங்களை பெரிய கனவு காணவும் கடினமாக